ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட் 20 ஆப்பில் ஸ்பின் பவுலிங்கை வச்சு டாப் ஸ்பின் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதை நான் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping app. ஆப்க்கான லிங்க் ஸ்பான்சர் கண்டென்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செக் பண்ணதான் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, RC20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறேன். இதில் டிஃபால்ட்டாக இந்தியா ஆஸ்திரேலியாவே இருக்கட்டும், க்ரீன் பட்டனும் கொடுத்துக்கிறேன். ஈஸியோ வச்சுக்கிறேன், 2 ஓவரே வச்சுக்கிறேன். ட்ரை பிச் ஸ்பின்னுக்கு நல்லாயிருக்கும், அதனால் ட்ரை பிச் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் இன்ட்ரோ எஸ்ல இருக்கட்டும். மார்னிங் சூஸ் பண்ணிட்டு லண்டன் கொடுத்துட்டு ப்ளே கொடுக்குறேன். ஓகே, ஸ்பின்னர் ஆல்ரெடி செஹல் இருக்கார். ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கோசரம் நான் அஸ்வினை கொண்டு வரேன் சிராஜுக்கு பதிலாக. ஓகே, ப்ளே கொடுக்குறேன். ஓகே, பை டிஃபால்ட்டாக அவங்க டீம் அப்படியே இருக்கட்டும். ஆப்போனன்ட் டீம் இந்த பிச்சரை வந்து பிச்சு பார்க்கணும். பிச்சு ட்ரை பிச் தான். ஓகே, ப்ளே கொடுக்கலாம். டாஸில் வந்து நான் டெயில் சூஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நான் எப்பயுமே டெயில் தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, டாஸ் ஜெயிச்சாச்சு. பவுலிங் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்போனன்ட்டோட பிளேயிங் 11. இது நம்மளோட பிளேயிங் 11 ப்ளே கொடுத்துக்கிறேன். நேஷ்னல் ஆந்தம் பண்ணிட்டு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலரில் வந்து ஓப்பனிங் வந்து நான் செஹலுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். அம்பையர் சொல்லுவாங்க ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர் சொல்லுவாங்க ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலர் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கவுண்ட் ஒன்று ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டாப் ஸ்பின் போடுறோம். ஃபஸ்ட்டு நான் ரவுண்ட் மூவ் போயிட்டு பாலை வந்து ஒரு லென்த்தில் வைக்கிறேன் கைஸ். வச்சு இதில் பாருங்கள் டாப்புன்னு போட்டிருக்கலாம், அதான் டாப் ஸ்பின். அந்த டாப்பை கொடுத்து கொஞ்சம் ஸ்பீடாகவே போடுறேன். ஃபீல்டிங் நான் எதுவும் மாற்றலை. பாருங்கள், அடிக்க முடியாது அந்த பால், அந்த ஷாட் ஆட முடியாது. ஓகே, அதே லென்த்தில் வச்சு கொஞ்சம் மினிமாக போடுவோம். சிங்கிளோட பார்க்குறாரு. ஓகே, அதே மாதிரி லென்த்தில் வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு பார்ப்போம். இந்த வாட்டி சிங்கிள் கிடச்சிருச்சு. இந்த வாட்டி மெதுவாக போட்டதுனால பக்கத்துலேயே எடுத்துகிட்டு ஓடி இருக்காரு. ஓகே, அதே லென்த்து வேணாம், இந்த வாட்டி கொஞ்சம் ஒய்டர் லென்த்து வச்சு ஸ்பீடாக போடுவோம். தூக்கி அடிச்சிட்டாரு கைஸ். 4. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பால் நல்லா போடலாம். ஃபிஃப்த் பால் சிங்கிளோட பார்க்குறாரு. நல்லா மெதுவாக போடுறேன். நல்ல ஷாட். 4 போயிடுச்சு. ஓகே, நம்ம இந்த வாட்டி யார்க்கும் ட்ரை பண்ணல. சரி, நெக்ஸ்ட் ஓவர் ட்ரை பண்ணுறேன். அஸ்வின் எடுத்துக்கிறேன். யார்க்கெல்லாம் அசால்ட்டாக அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாப் ஸ்பின் ஒரு மாதிரி நின்று ஹைட்டாக ஃபுல் டாஸாக வரும். இந்த சொல்லி வாய முடியல, தூக்கி அடிச்சிருக்காரு. 6. மேக்ஸிமம் டாப் ஸ்பின்னில் யாருக்கா ட்ரை பண்ண வேணாம். நம்ம கொஞ்சம் உள்ளே வச்சு பார்ப்போம். இன்றைக்கி சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல லைன்லேயே போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வைடாக்க ட்ரை பண்ணல. வைடாக்கர் கொஞ்சம் நல்லா போடலாம் கைஸ். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் இந்த வீடியோ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேக்ஸிமம் இந்த லென்த் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். ஆனால் பேக் ஃபுட் அடிச்சிட்டாருன்னா 6 போயிடும்.
ஃப்ரண்ட் ஃபுட்லேயே 4 அடிக்கிறார் கைஸ். நல்லா கவனிங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராக் பண்ணுறோம். ட்ராக்கை கரெக்டாக வச்சுட்டு கர்சரை கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்து அதில் டாப் ஸ்பின்னு ஓப்பனாகவே வந்துடுச்சு. அந்த டாப் ஸ்பின்னை கொடுத்து ஓகே கொடுத்து எந்த வேகத்துக்கு போடுறோமோ அந்த வேகத்துக்கு போய்டுங்க. இது 4ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 4 போயிடுச்சு. ஓகே பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.